ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டூ ஆல் மை வியூவர்ஸ். நீங்க என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது ஃப்ளோரிடாக்கு தாங்க. ஏற்கனவே 2 நாள் என் கூட நீங்க ட்ராவல் பண்ணிட்டீங்க ஃப்ளோரிடா வீடியோல. அதுல ஃபர்ஸ்ட் டே நம்ம பாஸ்டன்ல இருந்து நம்மளோட ஏர்பிஎன்பி வீட்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் டே ஃபுல்லா நம்ம எபிக் யுனிவர்ஸ எல்லாருமா சேர்ந்து பார்த்துட்டோம். இப்ப 3வது நாள் என்னன்னா, எங்களுக்கு பெருசா நெறைய ஆக்டிவிட்டீஸ் எதுவும் நாங்க வச்சுக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நாங்க யுனிவர்சல் ஸ்டுடியோஸ், அப்புறம் சீ வேர்ல்ட் எல்லாமே பார்த்துட்டோம். அதனால அது எல்லாமே டிக்கெட் வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த மாரி காஸ்ட்லியா எடுக்கிற மாரி இருக்கு. அதனால திரும்ப திரும்ப பார்க்கறதுக்கு அதுல வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தடவ வந்து நாங்க வந்து அதனால 2 டேஸ் ஃப்ரீ ஆக்டிவிட்டி வச்சுக்கிட்டோம். இன்னைக்கு காலையில எங்களுக்கு எந்த பிளானுமே இல்ல. அதனால நாங்களே போயி ஏதாவது தேடி கண்டுபிடிச்சு எங்கேயாவது போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல தான் போனோம். அப்படி தேடி கண்டுபிடிச்சு நாங்க போன இடம் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெலிகாப்டர் ரைடு. லீடிங் எட்ஜ் ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு $20க்கு வந்து ஹெலிகாப்டர் ரைட்ஸ் குடுக்குறாங்க. அது வந்து டாக்ஸோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஒரு $25 அந்த மாரி வந்துச்சு. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, வெரைட்டியா பேக்கேஜ் மாரி வச்சிருக்காங்க. அதாவது 5 மைல்ஸ் அப்டின்னா $20 ஒரு 5 மினிட்ஸ் தான் அந்த ரைடு இருக்கும். இதே வந்து ஒரு கூட 10 மைல்ஸ் அப்புறம் டிஸ்னி ஸ்ப்ரிங்ஸ சுத்தி காட்டுறது, வியூ மாறுது. உங்களுக்கு நல்ல வியூ பாயிண்ட்ல வந்து நீங்க ஹெலிகாப்டர் ரைட் போணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கேத்த மாரி ரேட் வந்து வேரி ஆயிட்டே இருக்கு. எதுனாலும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 150 வரைக்கும் வந்துச்சு ஹெலிகாப்டர் ரைடுக்கு. ஆனா இது கொஞ்சம் அஃபோர்டபிள் பிரைஸ் தான். இதுக்கு முன்னாடி நாங்க போன சில இடங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 200லேருந்து $300 வரைக்கும் வரும் ஹெலிகாப்டர் ரைட்ஸ் வந்து. ஆனா என்ன அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இங்க வியூ பாயிண்ட்ன்னு எதுவும் கிடையாது. நேச்சர வந்து ஹெலிகாப்டர்லேருந்து பார்க்குறதே ஒரு நல்ல அனுபவம். இதே கிராண்ட் கேனியான்ல நீங்க $300 குடுத்து ஹெலிகாப்டர் ரைட் போனா ரொம்பவே ஒர்த் தான். அதே மாரி நயகராக்கு மேல நீங்க வந்து $200க்கு மேல குடுத்து ஹெலிகாப்டர் ரைட் போனா, அது வந்து ஒரு செம ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸு. இது வந்து அந்த அளவுக்கு இல்ல. நான் ஜஸ்ட் ஒரு ஹெலிகாப்டர்ல உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மேலருந்து கீழ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த மாரி ஹெலிகாப்டர் ரைட் போலாம். ஏன்னா நம்ம ஃப்ளைட்லருந்து மேலருந்து கீழ பார்க்கறதுக்கும், ஒரு ஹெலிகாப்டர்லருந்து மேலருந்து கீழ பார்க்கறதுக்கும் ஒரு நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா ஃப்ளைட்லருந்து நம்ம மேலருந்து கீழ பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. எல்லாமே குட்டி குட்டியா தெரியும். ஆனா ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோ ஃப்ளையிங் தான். அங்கேயே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? லோ ஃப்ளையிங் ஏர்கிராஃப்ட்ன்னு. ரொம்ப லோவா தான் ஃப்ளை பண்ணும். அதனால உங்களுக்கு கீழ இருக்கிற எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஹெலிகாப்டர் ரைட் பார்த்தீங்கன்னா, நானும் என் ஹஸ்பண்டும் பண்ணல. என் பசங்களும், எங்க அம்மா, அப்பாவும் தான் பண்ணாங்க. அவங்க 2 போனாங்க. எங்க அப்பாவும், என்னோட பெரிய பையனும் சேர்ந்து போனாங்க. எங்க அம்மாவும், சின்ன பையனும் சேர்ந்து போனாங்க. இது இது பார்த்தீங்கன்னா, லோ ஃப்ளையிங் ஏர்கிராஃப்ட்ங்கிறதுனால என்னால வந்து என்னோட கேமரா வச்சு என்னோட ஃபோன் கேமராலயே வந்து இந்த அளவுக்கு அது போற டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஓரளவுக்கு எடுக்க முடிஞ்சுச்சு. போன மாதிரி தான் இருந்துச்சு. நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அது ரிட்டர்ன் வந்துருச்சு. இப்ப ஹெலிகாப்டர் ரைட் முடிச்சுட்டோம். இப்ப இத முடிச்சுட்டு வெளிய வரும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு ஹால்ஃப் டே ஆயிருச்சு. சரி நம்ம கொண்டு வந்த சாம்பார் சாதத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு லஞ்சையும் முடிச்சுட்டு, அடுத்து எங்க கிளம்பலாம் அப்படின்னு நெனைக்கும்போது, வால்ட் டிஸ்னி வேர்ல்ட் அப்படிங்கிற இடத்துல டிஸ்னி ஸ்பிரிங்ஸ் அப்படின்னு அவங்க டிஸ்னியோடது தான். பட் ஆனா டிஸ்னி தீம் பார்க்குக்குள்ள போணும்னா நம்மளுக்கு டிக்கெட் வேணும். இந்த இடத்துக்குள்ள போறதுக்கு நம்மளுக்கு டிக்கெட் கிடையாது. ஆனா உள்ள வந்து நம்ம நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். நெறைய கடைகள் இருக்கும். அதுல ஏதாவது வாங்கணும்னா பே பண்ணி வாங்கிக்கணும். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவுட்லெட் மால் மாரி தான் இருக்கும். பிளஸ் சாப்பிடுற நெறையா கடைகளா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு போர்ட் வாக் மாரி வச்சுக்கோங்களேன். அங்கனக்குள்ள வாட்டர் ஃப்ரண்ட் கிட்ட ஒரு போர்ட் வாக் மாரி. இப்ப இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவ தண்ணிய வாயிலருந்து ஸ்ப்ரே பண்ணும். அதுக்காக தான் நான் ரொம்ப நேரம் அத பார்த்துட்டே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது எப்ப ஸ்ப்ரே பண்ணும் அப்படின்னு சொல்ட்டு. அது ஏதோ டைமர் மாரி செட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க போல இருக்கு. நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அது ஒரு வழியா ஸ்ப்ரே பண்ணிருச்சு. நான் நேத்திக்கு எபிக் யுனிவர்ஸ் போனபோது உங்ககிட்ட டெம்பரேச்சர் பத்தி சொல்லியிருப்பேன். அது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, குளிரா இருந்துச்சு அன்னைக்கு டே. அப்படியே ஃபுல்லா ஜாக்கெட்ட போட்டுட்டே சுத்திட்டு இருக்க மாரி இருந்தது. ஆனா இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா, அப்படியே மாறி இருக்கு பாருங்களேன். வெயில்ல நாங்க சும்மா நார்மலான ட்ரெஸ் போட்டு தான் சுத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரி மாறிடுச்சு. ஒரு நிமிஷத்துல கிளைமேட்டே அப்படியே என்டையரா மாறி ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஆனா என்ன இந்த வாட்டர் ஃப்ரண்ட் கிட்ட ஈவினிங் ஆக ஆக கொஞ்சம் குளிர்ந்தது. பசங்க வேற கடைய பார்க்கவும், அது வேணும்னு கேட்கவும், கடைசியா ஒரு ஜூஸ வாங்கி குடுத்தோம்னா அமைதியாயிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ சிமெண்ட்ல செஞ்ச மாரி தெரியுதுல்ல. ஆனா இது ஃபுல்லாவே லெகோ வச்சு, அதாவது பிளாக்ஸ் வச்சே சின்ன சின்ன பிளாக்ஸ் வச்சே செஞ்சிருக்கிறாங்க. இந்த அனகோண்டா மாரி. இதே மாரி அங்க நெறைய உருவம் செஞ்சு செஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த லெகோலயே வந்து செஞ்ச மாதிரி. இங்க பார்த்தீங்கன்னா, பெருசா எந்த ஆக்டிவிட்டியும் இல்ல. அந்த ஏரோஃபில்க்காக தான் நாங்க வந்ததே. ஆனா போற வழியில அங்க சும்மா அந்த கடைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு, அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். அந்த சைடு ஏரோஃபில்ல தேடிக்கிட்டு இருந்தோம். இந்த ஏரோஃபில்க்கு பக்கத்து பார்க்கிங் பார்த்தீங்கன்னா, ஆரஞ்ச் கராஜ். அது வந்து ரொம்ப ஃபுல் ஆனதுனால அத குளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால நாங்க பார்க் பண்ணது வந்து கிரேப் ஃப்ரூட் கராஜ் அப்படிங்கிற இடத்துல பார்க் பண்ணியிருந்தோம். அதனால இது ரொம்ப தூரம் நடக்கிற மாரி இருந்துச்சு. இப்போ ஏரோஃபில் வந்து
வந்துட்டோம் அந்த பிளேஸுக்கு. வந்து பார்த்தா பெரிய டிசப்பாயின்ட்மென்ட் எங்களுக்கு. இன்னைக்கு டே வந்து குளோஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து விண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால, நாங்க இப்போ இங்க இருக்கிறது வந்து ஒரு 4:00 டூ 5:00 அந்த டைம்ல. ஆனா வந்து அவங்க 9 மணிக்கு தான் திருப்பி ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவரைக்கும் எங்களுக்குள்ள நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கே தெரியல. இங்க வந்து பண்றதுக்கு வேற எந்த ஆக்டிவிட்டி இல்ல. ஒண்ணு சாப்பிடணும், எங்கேயாவது போய் உட்கார்ந்து. இல்லன்னா இங்க ஷாப்பிங் பண்ணணும். நெறைய ஷாப்பிங் பண்ற கடைகள் இருக்கு. எங்களுக்கு 2 ஐடியாவும் இல்ல. அதனால நாங்க சும்மா சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தோம். இது ஒரு ரெஸ்டாரண்ட். டீரெக்ஸ் ஸ்டைல்ல இந்த மாரி போட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் மாரி வச்சிருக்காங்க. உள்ளயே வந்து ஒரு ஆக்டிவிட்டியும் இருக்கு. டீரெக்ஸ் செய்ற மாரி. உள்ள பொம்மை செய்றதுக்கு வந்து அதுக்கு ஒரு டிக்கெட் எடுத்துட்டு போய் உள்ள செய்ற மாரி ஒரு ஆக்டிவிட்டியும் இருந்துச்சு. இங்க வந்து இந்த மெனு கார்டு தான் போட்டிருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்டோட மெனு கார்டு. அது பார்த்தீங்கன்னா, அதுவே காமெடியா இருந்துச்சு. எல்லாமே டைனோசர் ரிலேட்டடான பேர்ல வச்சு வச்சு அந்த மெனூஸ்லாம் இருந்துச்சு அந்த மெனு கார்ட்ல. இந்த ஏரோஃபில் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் டிசப்பாயின்ட்மென்ட்டே குடுத்துட்டு இருக்குது. லாஸ்ட் டைம் ஃப்ளோரிடாக்கு வந்திருந்தப்பயும் இதே பிரச்சனை தான். விண்ட் ஜாஸ்தியா இருந்ததுனால அவங்க வந்து ஏரோஃபில் போகாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க மெனக்கெட்டு இங்க வந்துட்டு லாஸ்ட் டைம் எங்களுக்கு அதுவும் டைமும் இல்ல ரொம்ப. ரொம்ப கம்மி டைம் இருந்துச்சு. அடுத்து கிளம்ப வேண்டியது இருந்துச்சு. அதனால நாங்க வந்து பார்த்துட்டு உடனே சொன்னோனே கிளம்பிட்டோம். இந்த தடவ டைம் இருந்துச்சு. ஆனா வந்து இருந்தாலும் 9 மணி வரைக்கும் வெயிட் பண்ணா, நைட்டு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு முடியாது. அப்டின்ட்டு யோசிச்சுட்டு கிளம்பிட்டோம் இன்னைக்குமே. இதுவே கொஞ்சம் இருட்டிட்டு வந்துருச்சு அதுக்குள்ளயும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட் வல்கனோ கெஃபே அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதுக்குள்ளருந்து வல்கனோலருந்து வர மாரி, அந்த தீ குழம்பு மாரி அப்பப்ப வந்துட்டே இருந்துச்சு. அதுவும் ஏதோ டைமர் செட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. நான் எடுக்கணும்னு நெனச்சு எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அத வர காணோம். இது என்னடா ஏரோஃபில்க்கு வந்த சோதனைங்கிற மாரி, நாங்க நடந்து போற வழியில பார்த்தீங்கன்னா, திருப்பி ஏரோஃபில்ல வந்து ஆப்பரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அது டெஸ்ட் ரைடா தான் இருக்கணும். ஏன்னா, அதுல ஆளுங்க யாருமே இல்ல. நாங்க இப்ப பிரிட்ஜ்ல நடந்து ரிட்டர்ன் போயிட்டு இருந்தோம் கார் பார்க்கிங்க்கு. அப்ப அது ஆப்பரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கும் நாங்க சரி, அதே சேம் அம்மாஸ் கிச்சனுக்கே வந்துரலாம். நம்மளோட ஃபேவரைட் ரெஸ்டாரண்ட் அதுதான். அங்க தான் வந்து நம்மளுக்கு நல்ல சீப் ரேட்ல ஓரளவுக்கு ஃபுட் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கும் நாங்க அம்மாஸ் கிச்சனே வந்துட்டோம். நேத்து நான் இங்க வெஜ் தான் சாப்பிட்டேன் ஃப்ரைடேங்கிறதுனால. இன்னைக்கு நான் வந்து இங்க ஒரு நான்வெஜ் ஒரு புடி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாஸ் கிச்சனுக்கே வந்துட்டோம். வாங்க உள்ள போய் இன்னைக்கு நாங்க என்னென்னலாம் சாப்பிடுறதுக்கு ஆர்டர் பண்ணோம்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் சிக்கன் டின்னர் அப்படின்னு ஆர்டர் பண்ணியிருந்தாரு. இதுல பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பிரியாணி அளவுக்கு ரைஸ் குடுத்திருந்தாங்க. பிளஸ் ஒரு பரோட்டா, அவ்ளோ சிக்கன் 65 ஒரு சிக்கன் கிரேவி மாரி குடுத்துருக்காங்க. இது வந்து நான் மட்டன் டின்னர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எவ்ளோ மட்டன் சுக்கா மாரி குடுத்துருக்காங்க, கிரேவி குடுத்துருக்காங்க, பரோட்டா, அதுக்கப்புறம் இது குடுத்துருக்காங்க. என் பையன் பூரி ஆர்டர் பண்ணியிருந்தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கன் டின்னர், மட்டன் டின்னர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு $10 தான். நாங்க இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப ரூமுக்கு கிளம்பிட்டோம். மத்தவங்கலாம் யுனிவர்சல் ஸ்டுடியோஸ் போயிட்டு அவங்களும் ரூமுக்கு வந்துருவாங்க. குட் மார்னிங் மக்களே! இது டே 4 எல்லாருமே அவங்கவங்க ரூம கிளீன் பண்ணிட்டு 9 ஏஎம்க்குலாம் வந்து கிளம்பி போயிட்டாங்க. 9:30 ஏஎம்க்கு நாங்க வீட்ட செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புறோம். 10 ஏஎம் எங்களுக்கு செக் அவுட் டைம். இங்க வந்து இந்த கீ இடத்துல வந்து அந்த பின்ன போட்டு நம்ம டோர லாக் பண்ணிட்டு கிளம்பணும். அதனால மொதயே பின் நம்மளுக்கு அனுப்பிருவாங்க நம்ம வரும்போதே. அந்த பின் போட்டு தான் நாங்க மொத உள்ள போனோம். இப்ப ரூம காலி பண்ணிட்டு, நாங்க வந்து இன்னைக்கும் எங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆக்டிவிட்டி தான். நாங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிய பண்ணலாம். அப்படின்னு கண்டுபிடிச்சு பண்ணலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். மத்தபடி எந்த ஐடியாவும் இல்ல. இன்னைக்கு எங்க ஸ்டார்ட் பண்ணணும், எங்க போணும் அப்படின்னு பிளான்லாம் எதுவும் பண்ணி வைக்கல. பிளான் இல்லாத ஆக்டிவிட்டீஸ் தான் இன்னைக்கும். எங்க அம்மா, அப்பா வந்து 2 பேரும் சீ வேர்ல்டுக்கு எங்க ஃப்ரெண்ட் இன்னொருத்தவங்க கார்ல அவங்க கூட போயிட்டாங்க. அதனால அவங்க 2 பேரும் சீ வேர்ல்டு பார்க்கல. சீ வேர்ல்டு வந்து ஒரு பார்க்க வேண்டிய இடம் தான் கண்டிப்பா. அதுக்கு வந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா $50 நம்ம ஊர் காசுக்கு ஒரு 4,500 அந்த மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது ஓரளவுக்கு பரவால்ல தான். அதுவும் அதுல அந்த ரூவாய்க்கு நம்ம குடுக்குறதுக்கு ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அதுல வந்து. நெறைய அனிமல்ஸ் பார்க்கலாம். அதோட ஷோஸ் பார்க்கலாம். சூப்பரா இருக்கும் அந்த ஷோஸ்லாம். அதனால அவங்கள வந்து அவங்க எல்லாரும் போனதுனால அவங்க கூட அனுப்பி விட்டுட்டோம். நாங்க ஏற்கனவே அத பார்த்துருக்கோம். அதனால இன்னைக்கும் நாங்க வந்து சரி வேற ஏதாவது பண்ணலாம் அப்டின்ட்டு திரும்பவும் நாங்க எங்க வந்திருக்கோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் ஏரோஃபில்ல தான் பார்க்க வந்திருக்கோம். இன்னைக்கு எங்களுக்கு ஆரஞ்ச் கராஜ்லயே பார்க்கிங் கிடைச்சிருச்சு. ஆரஞ்ச் கராஜ் தான் வந்து அந்த ஏரோஃபில்க்கு பக்கத்திலேயே இருக்கும். அதனால அதுல பார்க்கிங் கிடைச்சதுனால, அத விட்டு இந்த லிஃப்ட்ல இறங்கி வந்தோனேவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் தூரத்திலேயே ஏரோஃபில் வந்துருச்சு. இன்னைக்கு பக்கத்திலேயே வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது அப்டின்ட்டு ஒரு ஆர்வத்துல வந்தோம். ஏன்னா இது 3வது அட்டெம்ப்ட் நாங்க. இத வந்து எப்படியாவது போயிரணும்னு சொல்லிட்டு நாங்களும் திரும்ப திரும்ப அட்டெம்ப்ட் பண்ணி இன்னைக்கு 3வது அட்டெம்ப்ட் வந்திருக்கோம். ஒரு வழியா இன்னைக்கு வந்து ஏரோஃபில் ரன் ஆயிட்டு இருந்துச்சு. போய் கேட்டோனே எங்களுக்கு ஒரே சந்தோஷம். அப்பாடி இன்னைக்காவது வந்து இது ரன் ஆயிட்டு இருக்கு அப்டின்ட்டு. அதனால உடனே போனோனே போய் டிக்கெட் எடுத்துட்டோம். இதுல டிக்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு வந்து அடல்ட்க்கு வந்து $30 என் பையன் வந்து 11 இயர்ஸ் ஓல்டு அவனே அடல்ட் தான். சின்ன பையன் மட்டும் தான் வந்து கிட்ஸுக்கு வந்து $25
இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஹாட் ஏர் பலூன் கிடையாது. ஹாட் ஏர் பலூன்னா, அந்த ஹாட் ஏர்லயே அந்த பிரஷர்லயே அது வந்து மேல போகும். இது வந்து ஏரோஃபில்ன்னு சொல்லுவாங்க. இது டெதர்டு பலூன் அதுவும். டெதர்டுன்னா அந்த கயிறு வந்து கீழ அட்டாச் ஆகியே இருக்கும். அந்த கீழ இருக்கிற கிரவுண்டோட அது அட்டாச் ஆகியே இருக்கும் அந்த கயிறு வந்து. அதுலேருந்து அந்த இப்படி இறங்கி இப்படி அது ஒரு ஸ்ப்ரிங் மாரி வச்சு இழுத்து கீழ வந்துரும். அப்படியே அதே இதுல மேல போய் 400 ஃபீட்ல வந்து அப்படியே கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வச்சுருவாங்க. ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் நம்மள அப்படியே 400 ஃபீட்ல நிப்பாட்டி வச்சுருவாங்க. அங்க நம்ம வந்து சுத்தி, அங்க இருக்கிற அந்த டிஸ்னி ஸ்ப்ரிங்ஸ ஃபுல்லா பார்க்கலாம். அந்த 400 ஃபீட்லேருந்து சுத்தி பார்க்குறது ரொம்ப நல்லாருக்கும். ஆனா என்ன, அந்த இது வந்து ரொம்ப காத்தடிச்சா பயங்கரமா ஆடும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அந்த ஒரு கயர்ல தானே நிக்குது. அதனால கொஞ்சம் அசையும். அதனால தான் அது வந்து ரொம்ப காத்தடிச்சா ஸ்டாப் பண்ணிர்றாங்க. நாங்க ஏன் இவ்ளோ அவசர அவசரமா ஏறிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு மனசு மாறி காத்து ரொம்ப வருது. கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு ஏதாவது சொல்லிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேக வேகமா போயிட்டுருந்தோம். ஏன்னா பல தடவ இதையே சொல்லி சொல்லி எங்கள திருப்பி அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. அதனால வந்து போய் ஒரு வழியா ஏறி அது மேல ஏறுனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. அது மேல ஏத்தி விட்டுட்டு மேல இருந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அது லைட்டா ஒரு காத்து கசையும் போதே, நம்மளுக்கு ஒரு மாரி கொஞ்சம் பீதியா தான் இருக்கும். இருந்தாலும் ஆனா அந்த மேலருந்து இந்த மாரி நம்மளுக்கு நெட்லாம் போட்டிருக்கிறதுனால அவ்வளவா பயமா இல்ல. அதுல நிக்கிறது வந்து. நம்ம நின்னுகிட்டு தான் இருப்போம். அந்த ஒரு பேஸ்கெட் மாரி ரவுண்டா இருக்குது. அதுல நம்ம அப்படி நின்னுட்டு இருப்போம். நின்னுட்டு இருக்கிறது வழியா அந்த நெட் வழியா தான் பார்க்கறதுனால ரொம்ப ஒண்ணும் பயமா தெரியல. அங்கருந்து நம்ம வியூவ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, டிஸ்னி ஸ்ப்ரிங்ஸ் தான். இங்க நம்ம நடந்து வந்த எல்லா ஏரியாவும் தான். அந்த ஒரு அனகோண்டா அதெல்லாம் பார்த்தோம்ல. ஒரு லெகோ டாய்ல கட்டுன மாரி, இது எல்லாம் தான் இந்த ஏரியா ஃபுல்லாவே. இது பக்கத்திலேயே தான் கொஞ்சம் தள்ளி வந்து டிஸ்னி வேர்ல்டும் இருக்கு. அதெல்லாம் வந்து பே பண்ணி போணும். அந்த டிஸ்னி வேர்ல்ட்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான தீம் பார்க் தான். யுனிவர்சல் மாரி அதுவும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன போட் ரைடு இதெல்லாமே இருக்கு. இது எல்லாமே வந்து இங்க இருக்கிற டிஸ்னி ரிசார்ட்ஸ சுத்தி காட்டுற மாரி. இவங்க வந்து ஃபுல்லா டிஸ்னி ரிசார்ட்ஸும் வச்சிருக்காங்க இங்க. அந்த ரிசார்ட்ல தங்கி நெறைய பேர் டிஸ்னி வேர்ல்ட சுத்தி பார்ப்பாங்க. அந்த மாதிரி. அதெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த சின்ன சின்ன போட்லாம் வேற இருக்கு. இங்க கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா, இங்க நெறைய மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. இந்த டிஸ்னிய சுத்தி பார்க்கறதுக்கு. இந்த மாரி போட்லாம் போகுதுல்ல, ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து இந்த கேபிள் கார் மாரிலாம் இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து நம்ம நார்மல் டிக்கெட் வாங்கி போற மாரி பஸ்ல, ட்ரெயின்ல டிக்கெட் வாங்குற மாரி, அந்த கேபிள் காருக்கும் டிக்கெட் வாங்கி நம்ம டிஸ்னி ஸ்ப்ரிங்ஸ சுத்தி பார்க்கலாம். ஆனா, அதுல என்ன பிரச்சனைன்னா, அங்க பார்க்கிங் கிடையாது. நம்ம பார்க்கிங் பண்றதுக்கே நெறைய பே பண்ற மாரி இருக்கும். இங்க தான் எல்லா இடத்துலயுமே இந்த தீம் பார்க்ஸ்லலாம் பார்க்கிங்ல தான் நெறைய காசு போடுறாங்க. $35 $40 பார்க்கிங்க்கே பே பண்ற மாரி இருக்கும். அதனால நாங்க அது போகல. மத்தபடி அதுவும் இருந்துச்சு. கேபிள் கார் வந்து இருக்கு. இப்ப ஒரு வழியா டிஸ்னி ஸ்ப்ரிங்ஸ்லேருந்து வந்துட்டோம். அதுக்கப்புறமே எங்களுக்கு டைம் இருந்துச்சு. ஏன்னா, இது வந்து நாங்க உடனே முடிச்சுட்டோம். காலையில வந்தோனே. இன்னும் நான் லஞ்ச் டைம் கூட வரல. அதுக்குள்ளேயும் போனோனே இன்னைக்கு அது ரன் ஆனதுனால இந்த ஆக்டிவிட்டிய முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்ப எங்க போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐகான் பார்க். அது பக்கத்துல ஒரு ஃப்ரீ பார்க்கிங் பக்கத்திலேயே இருக்கு. ஐகான் பார்க் பக்கத்திலேயே. அது தெரியாம நாங்க வந்து போன டைம்லாம் வேற இடத்துலலாம் பார்க் பண்ணிட்டு வந்தோம். இது பக்கத்திலேயே ஃப்ரீ பார்க்கிங்ன்னு பெரிய கராஜ் இருக்கு. அங்க பார்க் பண்ணிட்டு, இப்ப ஐகான் பார்க்குங்கிறது அதுவும் ஒரு டிஸ்னி ஸ்ப்ரிங்ஸ் மாரியே தான். இங்க அப்படியே வெளிய இந்த மாரி சாப்பிடுற கடையா இருக்கு நெறையா. அதுக்கப்புறம் இங்க வந்து கொஞ்சம் நெறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. பே பண்ணி போய்க்கணும். அந்த ரைட்ஸ்லாம் போணும்னா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ கோகனட்ல செஞ்ச ட்ரிங்க்லாம் வித்துட்டுருந்தாங்க. இப்படி நெறையா நம்ம இந்த ரோட்டு கடையில சாப்பிடுற மாரி நெறைய குட்டி குட்டி ஸ்டாலா போட்டு சாப்பிடுற கடையா இருந்துச்சு. இதுல லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து எக்ஸ்பீடியாலருந்து ஒரு ஆஃபர் கிடைச்சிருந்துச்சு. ஆர்கேட் கேம்ஸ்லாம் வந்து அன்லிமிட்டடா விளையாடுறதுக்கு வந்து ஒரு ஆஃபர் கிடைச்சிருந்துச்சு. அது இந்த தடவ எங்களுக்கு கிடைக்கல. அதனால வந்து சரி இந்த இடத்துக்கே வந்துட்டு, வேற ஏதாவது பே பண்ணி பண்ற ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்டின்ட்டு தான் வந்தோம் இங்க. இங்க ஒரு 7D ரைடு இருக்கும். அதாவது கேம் நெறைய பேர் சேர்ந்து கேம் விளையாடுற மாரி, ஷூட்டிங் கேம் விளையாடுற மாரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, கிங்டம் ஆஃப் ஸ்வீட்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு ஃபுல்லா நம்ம பசங்க சாப்பிடக்கூடாத ஜங்கான அந்த கம்மி பியரு அந்த மாரி ஃபுல் ஸ்வீட்ஸும் இருந்துச்சு. எல்லாமே வந்து இந்த இந்த மாரி கேண்டி ஐட்டம்ஸ். இத பார்த்ததும் பசங்கள டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. இங்க ஒரு சின்ன குழந்தைங்க போற மாரி கேரோசல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளையரும் உண்டு இங்க. இந்த ஐகான் பார்க்கோட சிம்பலே இந்த ஃப்ளையரா தான் இருக்கும். இது ஒரு பில்டிங்குள்ள போய் டிக்கெட் எடுத்துட்டு போற மாரி இருக்கும். அந்த பில்டிங்குள்ள வந்து ஒரு வேக்ஸ் மியூசியம் கூட இருக்கு. அதுக்கும் நம்ம தனித்தனியா டிக்கெட் எடுத்து போணும். இது பார்த்தீங்கன்னா, இந்த ரைடு ரொம்ப பயமா இருந்துச்சு. என் பையன் போணும் போணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா இது வந்து இப்டி மேல போயிட்டு இருக்கும்போதே ஸ்விங் மாரி சுத்திட்டு இருக்கிறதெல்லாம் ஆளுங்க தான் அதுல. ஒரு வழியா அவன சமாதானப்படுத்தி, இதெல்லாம் நம்ம போக முடியாது. ரொம்ப பயமா இருக்கும் அப்டின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டோம். அதனால அவனும் எப்படியோ ஒத்துக்கிட்டு போயிட்டான். இதெல்லாம் இங்கருந்து பார்க்கவே ரொம்ப பயமா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, மேல போயிட்டு அப்படியே சுத்தி வெளிய நோக்கி சுத்துது. அதுல ஃபுல்லா ஆள் இருந்து சுத்துறாங்க.
இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்து இந்த வீல் ஹவுஸ் மார்க்கெட்குள்ள தான் இந்த ஃபெரிஸ் வீல் இருக்கு. அதுக்கு வந்து டிக்கெட்ஸ் இருக்கும். உள்ள தான் வந்து அந்த கேம் ஷூட்டிங் இதெல்லாம் இருக்கும். இது வந்து இலூஷன் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது மேல நின்னு இப்படி அழுத்துனோம்னா, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட உருவம் வந்து அப்படியே வர மாரி இருக்கு. என் பசங்களும் அப்படியே நின்னு நின்னு அதுலேருந்து அந்த உருவத்த அவன் அப்படியே நின்னு அமுக்கனோன, பின்னாடி போய் பார்த்தா அவனோட உருவம் அப்படியே வந்து பதிஞ்சு இருக்கும். அத தான் 2 பேரும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவனோட உருவம் பெர்ஃபெக்ட்டா வரணுங்கிறதுக்காக அங்கங்க போட்டு அமுக்கிட்டு இருந்தான். அடுத்து இவன் போய் நிக்கிறேன்னு, இவன் இவன் உருவம் பெர்ஃபெக்ட்டா வரணும்னு சொல்லிட்டு இவன ஃபுல்லா அமுக்கிட்டு கிடந்தான். இப்படி பார்த்தீங்கன்னா, பின்னாடி இந்த மாரி வந்திருந்துச்சு. பாருங்க அப்படியே உருவம் மாரியே இருக்குது பாருங்களேன். இதுதான் அந்த வீல் ஹவுஸ் மார்க்கெட். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள தான் அந்த வேக்ஸ் மியூசியம் இருக்கு. அப்புறம் நாங்க அந்த 7 டே ரைட் நாங்களும் ட்ரை பண்ணோம். அதுல நம்மளுக்கு 6 கேம் குடுத்து, அதுல எந்த கேம்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்டி சொன்னாங்க. இவனுங்க ஏற்கனவே ஒரு 2 கேம் அதுல விளையாடிருக்காங்க. அதனால இந்த தடவ புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணோம்னு சொல்லிட்டு, இவங்க ஆனா இவங்க 2 பேர் தான் இருந்தாங்க வேற. நெறைய பேர் வந்தா எல்லாரும் சேர்ந்து காம்படிட்டிவா விளையாடுற மாரி இருக்கும். இந்த தடவ இவங்க 2 பேர் தான் விளையாண்டாங்க. இது வந்து இந்த ஃபெரிஸ் வீல்க்கு டிக்கெட் எடுக்கிறது. அப்புறம் அங்க மடாம் டுசைட் அப்படின்னு இருக்கிறது தான் வந்து அந்த வேக்ஸ் மியூசியம். அங்க வந்து ஒரு ஆர்கேடெல்லாம் இருக்குல்ல. இந்த ஆர்கேடுக்கு தான் லாஸ்ட் டைம் எங்களுக்கு வந்து இந்த இது மாரி கிடைச்சது. ஃப்ரீ பாஸ் மாரி கிடைச்சது. ரொம்ப அன்லிமிட்டட் டைம் விளையாடுற மாரி கிடைச்சுச்சு. நம்மளுக்கு இங்க பார்த்தீங்கன்னா, இங்க போட்டு காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் அந்த உட்காந்து சுட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க 2 பேரும் சுடுற மாரி போட்டு காட்டுவாங்க. அவங்க ஸ்கோர் எவ்வளோன்னு நம்மளுக்கு போட்டு காட்டிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியா யாரு வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளேல போட்டு காட்டுவாங்க. என் பசங்களுக்கு இந்த மாரி கேம்னா போதும். சளைக்காம விளையாடுவாங்க. 2 பேரும் விளையாடி கடைசில பெரியவன் தான் வின் பண்ணான் போல இருக்கு. அதனால ஆனா 2 பேருமே நல்லா ஈக்குவல் டஃப் குடுத்து தான் விளையாடுவாங்க. இவங்க கேம் விளையாடி முடிச்சோனே, அந்த வேக்ஸ் மியூசியம்ல வெளிய இந்த மாரி ஒரு டால் இருந்துச்சு. அவர்கிட்ட நின்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இவர் ஏதோ ஆக்டராம், ஹாலிவுட் ஆக்டராம். எனக்கு யாருன்னுலாம் தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வெளிய வந்துட்டோம். வெளிய இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்த ரைடு ஒண்ணு இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா, நடுவுல இருக்கிறது 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு சீட் மாரி ஒரு இதுல. அப்படியே ஸ்லிங் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எப்படி இந்த ஸ்லிங்க வச்சு இப்படி அடிப்போம்ல எதையாவது, அது மாதிரி அது வந்து அங்கருந்து ஆளுங்கள வச்சுக்கிட்டு தள்ளி விடுது. அதெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு. அதுல உட்கார்ந்தா அவ்வளோதான் நம்மளுக்கு பயங்கரமா இருக்குன்ற மாரி இருந்துச்சு. ஒரு வழியா எல்லா ஆக்டிவிட்டியும் முடிச்சுட்டோம். அடுத்து என்ன சாப்பாடு தான் அப்படின்ற மாரி பசங்க அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுருச்சு. மத்தியானம் கொண்டு வந்த தயிர் சாதத்த மொதயே சாப்ட்டுட்டோம். அதுக்கப்புறம் அவங்க அங்க ஏதாவது வாங்கி குடுக்கணும்னு கேட்டுட்டே இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சூரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் ஃபில்டு சூரோஸ் அப்படின்னு ஒண்ணு கிடைச்சது. அது என் பையன் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா. இது நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட. மேல ஃபுல்லா சாக்லேட்டு, உள்ளேயும் சாக்லேட்டு. வெளிய வந்து கிரிஸ்பியா இருந்துச்சு. சின்னவன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சீஸி டாக்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்கணும்னு சொன்னா, ஃபுல்லா சீஸ் போட்டு இந்த மாரி மொறு மொறுன்னு இருக்கிற டாக்கோஸ் மேல போட்டு குடுத்துருந்தாங்க. இப்ப அதெல்லாம் சாப்பிட்டுட்டு, இதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஃப்ரீயா பொறுமையா ரெண்டல் கார விட்டுட்டு கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமே கிளம்பிட்டோம். எங்களுக்கு ஃப்ளைட் வந்து 8:00 தான். ஆனா, நாங்க சீக்கிரமே ரெண்டல் கார விட்டுட்டு அங்கருந்து ஷட்டில் புடிச்சு போணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்துட்டோம். இப்ப ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இதான் எங்களோட ரெண்டல் கார் ஷட்டில். ஷட்டில் புடிச்சு ஏர்போர்ட்டுக்கே வந்துட்டோம். ஆக்ஷன் ரெண்டல் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருந்தோம். ஷட்டில் அவ்வளோ ஃப்ரீக்வென்ட்டா இருக்காதோன்னு நெனச்சு தான் பயந்துட்டே வந்தோம். ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கார ரிட்டர்ன் பண்ணிட்டு ஷட்டில் எடுத்து வரதுக்கு ரொம்பவே கரெக்ட்டா தான் இருந்துச்சு. அவ்வளோதாங்க. எங்க ட்ரிப் எண்ட் ஆக போது. அவ்வளோதான். இன்னைக்கு நாங்க பாஸ்டனுக்கு கிளம்ப போறோம். இந்த கிளைமேட்ட உட்டுட்டு இன்னும் நாங்க திருப்பி எங்களோட வின்டர் கிளைமேட்டுக்கே போக போறோம். இப்ப போயிட்டு செக்கின் செக்கின் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் 8 மணிக்கு ஃப்ளைட் ஏற வேண்டியது தான். நாங்க அதுக்கப்புறம் பாஸ்டன் போய் சேர ரொம்ப லேட் ஆயிரும். எப்படியும் ஒரு 11:30 ஆயிரும். நமக்கு திருப்பியும் அங்க போனதுக்கப்புறம் அதே ப்ரொசீஜர் தான். எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான். ஆண்டனின்னு போயிட்டு, அங்க நம்ம கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போ வேண்டியது தான். இப்போ ஒரு வழியா செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்ட போர்ட் பண்ணிட்டோம். ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான் 3 ஹவர்ஸ் ஃப்ளைட்டு. அதனால கொஞ்சம் தூக்கத்த போட்டா தான் அப்புறம் அங்க போய் 11:30க்கு சேரும்போது கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். எப்படியும் வீட்டுக்கு போய் தூங்க 2 மணி ஆயிரும். அதனால நாங்க எல்லாருமே ஃப்ளைட்ல செம தூக்கம். அதுவும் 4 நாள் செம டயர்ட் ஆனதுனால எல்லாருமே தூங்கிட்டோம் பயங்கரமா. நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஃபுல்லா ஃப்ளோரிடா டிராவல் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டிக்கோங்க. இவங்க தாங்க எங்க ஃபுல் ட்ரிப்போட சக்சஸ்க்கு காரணமான ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அந்த பெல் ஐகானையும் தட்டிக்கோங்க. அப்பதான் வந்து என்னோட வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். தேங்க் யூ.